அப்படியே 11 திருப்பங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் சொல்லுங்க ஆமென். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாய் ஜீவித்து மனவாட்டி சபையாக அவர்கள் மறுரூபமானாலும் சரி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் சரி, சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, தேவனுக்கு பிரியமானவர்களா இந்த பூமியில ஜீவித்து அவருக்காக மரித்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, சொல்லுங்க ஆமென். அந்த பரிசுத்தவான்களுக்காக 1000 வருட அரசாட்சி. நீங்க உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து கேட்டது, வேலைக்கு போறது, படிக்கிறது, எல்லாம் 2வது இருக்கணும். வருகையில் அவர்கிட்ட போறது முதல்ல இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அவருடைய வருகை வந்தா ஆண்டவரே நான் போறதுங்கிறது முதல்ல எடுத்து இருக்கணும். வீடு வாங்குறது, காருக்கு பெட்ரோல் போடுறது, பிள்ளைங்க படிக்க வைக்கிறது, கீழே மேலிட்டா மாக்குறது, அதெல்லாம் 2வது இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுப்பா. நமக்கு வித்தியாசமா தெரியும். ஒரு ஆண்டவருடைய தேவ மனுஷனுடைய இருதயம் சொல்லுங்க ஆமென். கர்த்தரை முதல்ல, கர்த்தருடைய காரியம் முதல்ல, மனவாளுடைய சத்தத்துக்கு முதல்ல, சொல்லுங்க ஆமென். அவருடைய வருகை திருடன் வருகிறதை போல இருக்கும். வேதம் சொல்லுது திருடனை போல நான் வருவேன். திருடன் எந்த காலத்திலையும் சொல்லிட்டு வர்றதில்லை. திருடன் எந்த காலத்திலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வரவே மாட்டான், துப்பு கொடுத்துட்டு வர மாட்டான். திருடனை போல நான் வருவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க ஆமென். அவருடைய வருகை மின்னலை போல இருக்கும். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் மின்னல் அடிக்கும். மூணுங்கிறதுக்குள்ள மின்னலை பார்க்க முடியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவருடைய மின்னல், அதை போல அவருடைய வருகை இருக்கும். அவருடைய மகிமையில பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சரி, 11ஆம் அதிகாரத்துக்கு நேரத்திற்கும் ஏசாயா 11 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லுங்க ஆமென். அங்கே ஆண்டவர் தெளிவோடு கூட சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், இங்க ரெக்கார்ட் ஆகுது, அது அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா 11 எல்லாத்துக்கும் பார்ப்போம். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சொல்லுங்க. இந்த ஈசா என்னும் அடிமரம் எங்க கவனிக்கிறீங்க? சத்தியத்தை கவனிச்சீங்கன்னா தாவீதுக்கு அப்பா பேரு என்னது? சீக்கிரமா சொல்லுங்க, சத்தியம் புரியும். தாவீதுக்கு அப்பா பேரு யாரு? அதனாலதான் இயேசுவை புதிய ஏற்பாட்ட தாவீதின் குமாரனே எல்லாரும். ஏன் தாவீதுக்கு குமாரன் இல்ல? அவரு தாவீது அறியப்பட்ட ராஜா, பிரபலமான ராஜா. இஸ்ரவேலுக்கு தாவீதுங்கிற பேரு அதான். தாவீது, டேவிட். தேவன் ஏற்படுத்தின ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசியா இருந்தான், சங்கீதக்காரனா இருந்தான், ராஜாவா இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசையுள்ள மனுஷனா இருந்தான். அதனாலதான் வேதத்துல தாவீதின் குமாரனே. இங்க வசனம் சொல்கிறது தாவீதுக்கு முந்தி அவனுடைய அப்பாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? இயேசு கிறிஸ்துவின் மேல. இயேசுங்கிற நாமமே இந்த இடத்துல வரல. ஏன்னா இயேசு பிறக்கல. இயேசு பிறக்கல. 600 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது ஏசாயாவை கொண்டு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். 3வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும்
நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அடைக்கட்டும், சத்தியம் அவருக்கு கிடைக்கட்டும் கச்சையுமாய் இருக்கும். சத்தமா சொல்லுங்க. நீதிதான் அவருக்கு பெல்ட். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்டும் கச்சையுமா இருக்கும். 6ஆம் வசனம் வாசிங்க. தயவுசெய்து இருந்து பாருங்க. சொல்லுங்க. இந்த பைபிளை படிக்கிறோம். இன்னைக்கும் பைத்தியக்காரன் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் சொல்லுங்க. இன்னைக்கும் பெரிய பண்டிதர்கள், விஞ்ஞானிகள், பெரிய ஆராய்ச்சி பண்றவர்கள் இன்னைக்கும் சொல்றாங்க. என்னையாவது பைத்தியகாரத்தனமா இருக்கு. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் ஒரு பைபிள் சொல்லுது. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் ஒரு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்லுது. வசனம் சொல்லுது, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். சொல்லுங்க. ஜூல ஓனாய் கிடையாது, வளர்த்தப்பட்ட ஓனாய் இல்ல. தேவனுடைய 1000 வருட அரசாட்சியில விவசாய சொல்லுங்க இப்படிதான் இருக்கும். அவருடைய 1000 வருட அரசாட்சியில, அவருடைய பரிசுத்தவான்களுடைய அரசாட்சியில சொல்லுங்க, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூடிய அரசாடும் போது சொல்லுங்க, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். சொல்லுங்க. ஓனாய் எப்படி தங்கும்? ஆட்டுக்குட்டியோட தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படித்துக் கொள்ளும். புலி என்ன செய்யும்? வெள்ளாட்டு. ஏன்னா அவனுக்கு பைத்தியமா இருக்கு. என்ன ஒத்து வர மாட்டேங்குது. டிஸ்கவரியே பாக்குறான், நேஷனல் ஜியோகிராபிக்கே பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற சிங்கம் அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற புலி அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஆனா 1000 வருட அரசாட்சி அப்படி இருக்காது. சுத்தமா சொல்லாமே வேதம் சொல்கிறது, புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். சொல்லுங்க. பாலசிங்கம்னா பெரிய சிங்கத்துக்கு முந்தினது இளம் சிங்கம். இளம் சிங்கம் தான் பாலசிங்கம். பாலசிங்கமும் காளையும் கன்றுக்குட்டியும் ஒருமித்து ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சொல்லுங்க. ஒரு சின்ன பிள்ளைகளை நடத்தும். பசுவும் கரடியும் கூடி மேயும். எப்படி மேயுமா? சொல்லுங்க. பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். கரடி குட்டியும் பசு குட்டியும் எங்கேயாவது ஒருமித்து படுத்துமா? காட்டுல பாத்தீங்கன்னா பெரிய காட்டு எருமை, அந்த யாக்குன்னு சொல்லுவாங்க. பனிக்கட்டியில இருக்கிற பேர் யாக்கு. அப்படி முடியெல்லாம் வந்து சீக்கிரமா இருக்கும், முரடா இருக்கும். அது இந்த ஓநாய்களும் கரடிகளும் வரட்டிட்டு போகும். கொஞ்சம் வேட்டையாட செல்லது இதை மிதிச்சு தள்ளிட்டு போயிடும். பயங்கரமா இருக்கும். முடியெல்லாம் வளர்ந்து யாக்கு காட்டு மாடு. சொல்லுறது 2 விரோதியும் ஒன்னா இருக்குங்கிறார். எல்லாம் கீழே வருது. சிங்கம் வைக்கோல்த்தீங்கிறார். சிங்கம் வைக்கோல்த்தீங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புலி பசித்தாலும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு சத்தமா பிரசங்கம் பண்றேன், கேட்கறதுக்கு கஷ்டமா? சொல்லுங்க. புலி பசித்தால் புல்ல நீங்காது. ஆனா 1000 வருட அரசாட்சி. அதனாலதான் இப்ப பைபிள் அவனுக்கு பைத்தியகாரத்தனமா தெரியும். பரிசுத்த வேத புத்தகம் கடவுளை அறியாதவர்கள் ஏன் பைத்தியமா தெரியும்? அதனாலதான் தெரியும். இவனுக்காக பைபிள் எழுத ஆண்டவர் விசுவாசியாக எழுதி வைத்திருக்கிறான். சொல்லுங்க. தேவனை பரியாசம் பண்றவனுக்கு இல்ல பைபிள். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் சொல்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது பலன். சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஆத்தும பலன். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தெரியும். குறிச்சாச்சு வச்சிருக்கோம். சொல்லுங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அதான். நானும் நினைச்சேன், சிங்கம் வந்து புல்லு மேய்தான் இருக்கும், பல்லு அசைப்படுறதுக்கு எப்படி இருக்கும், ஒருவேளை மாத்திடுவாரோ என்னமோ தெரியல. மொத்தத்துல சிங்கம் சொல்லுங்க. சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் என்ன செய்யும்? கர்த்தருடைய வார்த்தை நானும் சொல்ல, சிங்கம் ஒரு மாட்டை போல வைக்கோல் தின்னும். சொல்லுங்க. இது எழுதி இருக்கு எஸ்ஐயா 11. எங்க அவருடைய 1000 வருட அரசாட்சியில வசனம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். சொல்லுங்க. இன்னைக்கு விளையாடுச்சுன்னா துளி வச்சு சாகும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் குற்றிலே தன் கையை வைக்கும். பால் மறந்த புள்ள கட்டு விரியன் புத்துக்குள்ள விட்டு கையை அந்த விரிய பாம்பு குட்டியை தீட்டி விளையாடும். பொம்மை பாம்பு இல்ல இது. உங்களுக்கோ எனக்கோ புரியாது. பெரிய பாம்புக்குள்ள விஷத்தை வச்சது யாரு? சீக்கிரமா சொல்லுங்க. அதுக்கு விஷம் இருக்குன்னு எப்படி அது தெரியுது? பயன்படுத்துது. நல்ல பாம்பு படம் எடுக்குது, பயன்படுத்து சீடி பீச்சிட்டு அடிக்குது. தனக்கு விஷம் இருக்கு அப்படின்னு அது தெரியுது. சொல்லுங்க. இந்த விஷத்தை வைத்தவர் ஒரு நாள் அந்த விஷத்தை நீக்கி விடுவார். சொல்லுவாங்க. இந்த விஷத்தை அதுக்குள்ள வைத்தவர் 1000 வருட அரசாட்சியில விஷம் இருக்காது. இன்னைக்கு மனுஷன் எத்தனை பேர் விதையில்லாத திராட்சை பழம் உண்டாக்கிட்டான். கடிச்சவனா விதையே இல்லைங்க, மனுஷன் ரூபாய் கடிச்சிருக்கானா இல்லையா? தேவன் விஷத்தோடு உண்டாக்கினார். விஷமே இல்லாம ஒரு நாள் கட்டு விரியனும் பாம்பும் இல்லாமல் போகும். அது விஷம் இல்லாம பிள்ளைகள் விளையாடும். சொல்லுவாமே. கீழே வாசிக்கிற முக்கியமான வார்த்தை 9ஆம் வார்த்தை, என் பரிசுத்த பர்வதம் எங்கும்
தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக இருக்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய ஸ்தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். சொல்லலாமே, அதுதான் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. அவருடைய பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் தேவைப்படாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடம் காணப்படவில்லை. அவரே வெளிச்சமாயிருப்பார். சொல்லுங்க. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்கிறான், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இவன் கற்பா இருக்கிறேன், குட்டையா இருக்கிறேன், பார்க்க அவ்வளவா அழகா இல்லை. சொல்லுங்க. விரும்புற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகு இல்லை, கலர் இல்லை. ரெண்டு இருந்தா நல்ல உயரம் இல்லை. அந்த அளவுக்கு உயரம் பார்த்தாலும் அவ்வளவா லட்சணமா இல்லை. பலருக்கு பல நான் கூட நேற்று நினைத்தேன், திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒல்லியா இருக்கிறனே ஆண்டவர், சாப்பாடு இல்லையே, இவ்வளவு சட்டை தான் அடிச்சு உள்ள உடம்பு இருக்கானே தெரியாது. இன்னைக்கு இப்ப 50 வயசுக்கு மேல இப்படி குண்டா இருக்கிறனே ஆண்டவர். நினைத்து பார்த்தேன், கண்ணாடி முன்னாடி ஒல்லியா இருக்கிறனேன்னு தோணப்பட்டேன். இப்ப வயிறை குறைக்க முடியாம இருக்கிறனே ஆண்டவர். சொல்லுங்க. சத்தம் சொல்ல நிலையில இதெல்லாம் மாறி மாறி வருது. ஆனா தேவனுடைய மகிமை என்ன நடக்கும்னா, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும். சொல்லுங்க. ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும். எவ்வளவு மகிமை! பரிசுத்தவான்கள் மீட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு ஆய்வுகள் அரசாட்சியில யோவான் சொல்றார், பரிசுத்த பவுல் சொல்றார், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு நம்மை முன்குறித்தார். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரரை போல இருப்பார். இயேசு கிறிஸ்து அவர் மூத்த சகோதரை போல இருப்பார். அதனால அந்த கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லைன்னு சொன்னாமே. இந்த பூமியில தான் பாடுகள், கண்ணீர்கள். மனுஷனுடைய வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். இளைஞனா இருக்கும், கொஞ்சம் வாழ்ந்தா தேவையேன்னு தோணும். வயசாக சொல்லாமே சீக்கிரம் போனா தேவையேன்னு தோணும். எனக்கு தோன்ற பாச பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் நல்லது. வயசு கூட கூட இன்னும் கூடி போக 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 சொல்லாமே சீக்கிரம் ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்தா தேவையே. அப்படி என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல என்னன்னா உடம்பு வேலை செய்யாதுன்னு அர்த்தம். நினைக்கிறது வேலை செய்யாது. மறதி, உடல் உறுப்புகளை தான் ஒழுங்கா வேலை செய்யாது. இப்ப நல்லபடியா வேலை செஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்னு தோணும். சொல்லுங்க, பயன்படுத்துறேன். ஒரு ஸ்டேஜுக்கு போனோம்னா ஆண்டவரே போதும் ஆண்டவரே. சொல்லுங்க இல்லையா, சீக்கிரம் நீ எடுத்துட்டு என்ன தேவை, சீக்கிரம் நீ எடுத்துட்டு என்ன தேவை. சொல்லுங்க இல்லையா, வாழ்க்கையின் சக்கரம் அதெல்லாம் வச்சிருக்காரு ஆண்டவர். கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது, அப்ப தேவனை வெளிப்படுத்தும் விஷயத்துல மட்டும் வாசிக்கிறோம். அங்கே கண்ணீர் இல்லை. சொல்லுங்க. அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை. அங்கே தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்துல வெளிச்சத்துக்கு சூரியன் தேவையில்லை. அவர் தாமே ஆட்டுக்குட்டியாக, அவர் தாமே விளக்காய் இருப்பார். நான் வாசிப்பார். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க, நகரத்துக்கு வெளிப்படுத்துற விசேஷம் 21-23 பைபிள் இருக்குங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 21-23 வாசிங்க. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க, பரிசுத்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க, சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. வெளிப்படுத்துற விசேஷம் 21-23 Revelation chapter 21 verse number 23. இப்போ வாசிப்போம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க, சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே. அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். சத்தமா சொல்லலாமே. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. கிறிஸ்தவர்னு சொல்லலைங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். சொல்லலாமே. நீ சர்டிபிகேட் ஒரு பேர் வேலைக்காக அதெல்லாம் இல்லை. அம்மாவுக்காக கிறிஸ்தவரா போனேன், கல்லை கிறிஸ்தவனா போனேன், வேலை பார்க்கறதுக்காக நானும் கிறிஸ்தவனா மாறினேன். இந்த குப்பையை ஆண்டவர்கள் சொல்லவே இல்லை. இந்த குப்பையெல்லாம் இதை ஏற்படுத்திக்கிட்டது. கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். சொல்லுங்க. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே வெளிச்சத்திலேயே நடப்பார். சொல்லுங்க. இது சிபிஎம் சர்ச் வேற மாதிரி போதிக்கும். சிபிஎம் சபையுடைய உபதேசம் ரொம்ப வித்தியாசமான. ரட்சிக்கப்படுகிறோம் அவரை பார்க்கவே முடியாது, அப்படி போதிப்பாங்க. வெளிச்சத்திலேயே நடப்பாங்க. சிபிஎம் சபை இல்லாத பாக்கி யாருமே பரவ மாட்டாங்க, வெளிச்சத்துல நடப்பார்கள் சொல்லுவாங்க. இயேசுவை முகத்தை பார்க்க முடியாது போதிப்பாங்க. சொல்லுங்க. இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சிபிஎம்ல இருந்தா தான் பூரண பரிசுத்தவானாகி பூரண மனவாட்டியாகி அந்த பாசம் மட்டும்தான் 1,44,000 பேர் இயேசுவை பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் போதிப்பாங்க. அதை விட்டுவோம். சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போக வேண்டாம். வேலை சொல்கிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். சொல்லுங்க. அவருடைய வெளிச்சத்துல கழிவுந்து நடப்பார்கள். வாசிங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காரம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் நகரம் அடைக்கப்படுகிறது. போயிருக்கீங்களா? நான் போனதில்லை, உங்களுக்காக சொல்லுங்க. 2 மணி நேரம் தான்
அங்க இருட்டு இருக்குமா? எத்தனை மணி நேரம்? எப்படி இருக்கும்? எப்போதுமே வெயில் அடிச்சுட்டு இருந்தா நமக்கு என்னத்துக்கு ஆகும்? நமக்கு ஒத்து வராது. எப்போதுமே வெயில் 2 மணி நேரம் கதவை அடைச்சிட்டு தான் உள்ள 2 மணி நேரம் தான் அவனுக்கு வெயில். ஒரு நாள் எனக்கு தம்பி போன் பண்ணான். அவன் தூக்கம் ஒரு வீட்டு செலவுக்கு, இந்த சாராளுடைய வீட்டு செலவுக்கு போயிட்டு இருந்தோம். 8-9 மணி. அவன் பேசிக்கிட்டு தான் அவன் பாட்டுக்கு கடை கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருந்தான். என்னடா அப்படி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு எனக்கு தூக்கம் வந்தாதான் போன் பண்ணி. என்னதான் நேரம்? 1 மணி, நைட் 1 மணி. நமக்கு இங்க 8:30 நம்ம 5.5 மணி நேரம் டிஃபரெண்ட். முன்னமே எனக்கு முடிஞ்சது ஆஸ்திரேலியாவில். எங்களுக்கு நாங்க அடுத்த நாளுக்குள்ள போயிட்டோம். அதுபோல எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஷெட்லண்ட் ஐலண்ட்ல, லண்டன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல. டேவிட் மார்க்னு சொல்லி ஒரு வயதான நண்பர். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு போன் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ராத்திரி போல நமக்கு அவ்வளவு தெரியல. அப்போ போன் தான் இருக்கும், செல்போன்ல. அவருக்கு போன் போட்டேன். அவரு ராத்திரி 2 மணி ஆகுது. ராத்திரி 2 மணிக்கு போனா நமக்கு பயங்கரம் போவோம். வந்துருந்தா சுகத்துக்கு இருக்கிற அறிவில்லாத என்ன போவோம். நாகரிகம் கட்டவேன்னு அர்த்தம். நைட் 2 மணிக்கு ஒரு போன் பண்ணா இதை டெத் ஆகணும், என்ன ரொம்ப தீப்பிடிச்சு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம் வந்து நைட் 2 மணிக்கு தூக்கத்துல அடிக்கலாம். வேற வழி இல்லை. நீங்க புறப்பட்டு வந்தா தான் அடுத்து முடிக்கணும். ஆள் இறந்து போச்சுன்னு சொல்றதுன்னா 2 மணி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சும்மா 2 மணிக்கு அடிச்சா அவர் நல்ல மனுஷனா இருக்கிறதுனால அப்படியே எந்திரிச்சு பொறுமையா பேசினார் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நீங்க என்னை கூப்பிட்டு நைட் 2 மணினார். தயவோட சொல்லுங்க, ஐயா நீ மன்னிச்சுக்கங்க, எனக்கு தெரியாது, நான் அப்பதான் புதுசம் அப்படின்னு. பரவாயில்ல, நீங்க பேசணும், உங்க சபைக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லாமே. ஏன் சொல்லுறேன்னா, கர்த்தருடைய வேதமாக்கிய சொல்லுறது என்னுடைய லகுவாக புரிந்து கொள். அங்கே இருட்டு இல்லாததுனால வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. சொல்லலாமே, இருட்டு இல்லாததுனால வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அந்த நகரத்துக்கு இருட்டு இல்ல, அவரே வெளிச்சமா இருக்கிறார். சொல்லலாமே, எவ்வளவு நினைத்து பாருங்க. அவர் இருக்கிற இடம் பிரகாசிக்கிறது. தேவன் இருக்கிற ஸ்தலம் பிரகாசிக்கிறது. அந்த விளக்கு தேவையில்லை, சூரியன் தேவையில்லை. சத்தமா சொல்லலாமே, சூரியன் சந்திரனுக்கு தேவையில்லை. ஆண்டவரே அதுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அந்த எருசலேம் பரிசுத்த நகரத்துக்கு தேவன் வெளிச்சமா இருக்கிறார். எருசலேம் பரிசுத்த நகரத்துக்கு வெளிச்சமாக அவரே இருக்கிறார். சொல்லாமே, நீங்க எங்க திரும்பினாலும் இருக்கல. நமக்கு பரலோகத்தை பற்றி யோசிக்கிறோம். சொல்லாமே, பரலோகத்துல மனுஷனுக்கு கனிகள் உண்டு. அதனால வேதம் சொல்றது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட வந்திருப்பார்கள். சொல்லாமே, சத்தமா சொல்லுங்க. 12 விதமான கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள் அங்க இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்க, நகரத்து வீதியின் மத்தியிலும். எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? 22. ரெவலேஷன் சாப்டர் 22 verse number 2. வாசிங்க, ரெவலேஷன் சாப்டர் 22 verse number 2 வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலே நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியது இல்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களில் அரசாடுவார்கள். சத்தமா சொல்லாமே, அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லாமே. இந்த பூமியில அவருக்காக ஜீவித்த பரிசுத்தவான்கள். அதனாலதான் ஒரு பரிசுத்தவான் மரிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு பாவி மனம் திரும்பும் போதும், ஒரு பரிசுத்தவான் மரணம் அடையும் போதும் பரலோகம் தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. எந்த வயசா இருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறக்கிறது போல உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டான், எனக்கு பேரன் பிறந்துட்டான், எனக்கு தம்பி பிறந்துட்டான், என் அண்ணன் மகனுக்கு பிறந்துட்டான், எந்த குடும்பம் பூரா அவர் பேச்சு. என் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சந்தோஷம். அது அவனா சொல்லுவாங்க, இந்த தாய்மா இருக்கு, தகப்பமா இருக்கு, மாமாமா இருக்கு, சந்தோஷப்படுவார்கள். ஒரு பாவி மனம் திரும்பும் போது, ஒரு பாவி நரகத்துக்குரிய பாவி பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறான். ஆகவே தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. நித்திய நரகத்துக்கு, நித்திய தண்டனையாகிய நரக கடலுக்கு போகிற ஒரு பாவி இயேசுவில் விசுவாசம் வைத்து அவருடைய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய பிள்ளையாக, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வரும்போது பரலோகம் தேவதூதர்கள்